மகன் இயேசு கிறிஸ்து நான். என் 33 வருட மனித வாழ்வின் இறுதி நாள், இறை திட்டத்தை நிறைவேற்றும் நாள். என் உடல், உள்ளம், ஆன்மா யாவையும் உடைத்து நொறுக்கப்பட்ட நாள். என் மனித வரலாற்றின் இறுதி மணி பொழுதுகள். என் சிலுவை அன்பை தியானிக்க வந்தாயா? என் மானுட வாழ்வின் இறுதி நாள் காட்சிகள் காண வந்தாயா? எதுவாகிலும் என்னை அதிகம் அன்பு செய்ய இதோ உனக்கான நேரம். என் சிலுவை பாதையின் தூரம், ஆசீர்வாதத்தின் தூரத்தை பயணிக்க விரும்புகிறாயா? ஒரு குடும்பமாக, பங்காக தூய்மையாக்கப்பட்ட என்னுடன் பயணிக்கிறாயா? என் சிலுவை அன்பை சுவைப்பாயா? என் சிலுவை அன்பால் உன்னை நிறைப்பாயா? உன் உள்ளத்தில் எனக்கு இடம் அளிப்பாயா? பயணிப்போமா? உத்தம மனஸ்தாப ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதலாம் நிலை. இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிந்தனை. கல்வனை போல் பிலாத்து முன்னிலையில் நிற்கின்றேன். அமைதியுடன் நான் தீர்ப்பை ஏற்பதன் ஆழம் நீ அறிவாயா? நான் மிகவும் நேசிக்கும் உனக்காய் ஏற்கிறேன். உங்கள் பாவ சங்கிலிகள், பாவத்தின் அடிமை சங்கிலிகள் அறுபட அன்புடன் ஏற்கிறேன். ஆதாம் என்னும் ஓர் மனிதனால் மனுக்குலம் நுழைந்த பாவத்தை ஓர் மனிதனாய் சிலுவை பாரம் சுமந்து பாவ சங்கிலி உடைத்தெறிய ஏற்கிறேன். விண்ணக வாசல் மனிதருக்காய் திறந்திட ஏற்கிறேன். என் தந்தையின் திட்டத்தை செவ்வனே செய்து முடிக்க சிலுவை தீர்ப்பை ஏற்கின்றேன். ஜெபம். இனிய இயேசுவே, விலைமாதுவுக்கு கூட தீர்ப்பிட மறுத்தவர் நீர். கல்லால் எரிந்து கொள்வதற்கு பதில் பாவ மன்னிப்பை பரிசளித்தவர் நீர். தீர்ப்பிடாதீர் என கற்பித்தவர் நீர். இதோ சிலுவை தீர்ப்பை தாழ்மையுடன் ஏற்று நிற்பவர் நீர். அன்பு இயேசுவே, உம்மை போல நாங்களும் இறை சித்தத்தை ஏற்று வாழ அருள் புரியும். மேலும் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டீர்கள் என்ற படிப்பினைப்படி நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். சிந்தனை. பிலாத்துவின் தீர்ப்பால் கொலை வெறியோடு என்னை கல்தூணிலே கட்டி கசையால் அடிக்கின்றனர். முள்முடியை தலையில் வைத்து அழுத்தி காரி உமிழ்கின்றனர். என்னை ஏளனம் செய்வோரை கண்டீரோ? இன்னும் காண்கிறீரோ? என்னை அவமரியாதை செய்யும் செயல்கள் இன்னும் தொடர்கின்றனவே. யூதரின் அரசே வாழ்க என எள்ளி நகைத்தது போல் இன்னும் என் ஆலயத்தில் என்னை ஏளனம் செய்வதேனோ? என்னை மெசியா என ஏற்காதவன் செய்த தவறை என்னை முற்றிலும் அறிந்து வாழும் தெய்வமாய் ஏற்ற நீயும் செய்வது முறையோ? அறியாமையினின்று விடுபட்டு என்னை பற்றிய புரிதலால் நீயும் வளர்ந்து உன் வாழ்வின் சிலுவைகளை சுமந்து என்னையும் நீயும் பின்தொடர்வாயோ? ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, உம் வேதனைக்கெல்லாம் காரணம் யூதர்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்பதை உணர்கின்றோம். பாவ செயல்களை செய்யாதிருக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுந்தி சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தி துயர்களின் நினைவோடு. விழுந்தி சிலுவை பழுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிந்தனை. தலையிலிருந்து வழியும் இரத்தம் கண்களை மறைக்கிறது. பாரச் சிலுவை தோளை அழுத்த கால்கள் தடுமாறி விழுந்துவிட்டேன். பாவத்தால் நீயும் விழுந்தாயோ? கலங்காதே, எழுந்திடு. நீ எழுந்திட தானே நான் விழுந்தேன். என்னில் பலன் பெற்று நீயும் எழுந்திடு. என் மகனே, மகளே, உனக்கு மீட்பு அளிக்க நான் விழுந்து எழுகின்றேன். ஆனால் நீயோ பாவ சேற்றிலே விழுந்து விழுந்து எழ முயற்சிக்காமல் உன்னையே அழித்து கொண்டிருக்கிறாயே. என் கரம் பிடித்து இன்று நீ எழுவாயோ?
ஜெபம். அன்பு தெய்வமே, நாங்கள் செய்த பாவங்களே நீர் தடுமாறி விழ காரணம் என்பதை உணர்கின்றோம். வேதனைகளில் பாவ சோதனைகளில் எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்புற கீழே விழுந்தீர். எங்கள் பாவ பாரத்தால் நாங்கள் தடுமாறி விழும் நேரம் மீண்டும் எழுந்து உம் வழி நடக்க உம் தயை எமக்கு அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். உலகை மீட்டீரே. சிந்தனை. தட்டு தடுமாறி எழுந்து தலை நிமிர்ந்தேன். அதோ என் அன்பு தாய். பாஸ்கா திருவிழாவில் தொலைந்த என்னை தேடி அலைந்த அந்த அன்பு தாய் இன்று என்னை இழக்க தாயார் நிலையில் வியாகுலத்துடன் நிற்கிறாள். இறை திட்டத்தை செய்து முடிக்க என்னோடு பயணித்த தாய். ஏவாள் என்னும் பெண்ணை ஏமாற்றிய சர்ப்பை நசுக்கிய பெண் என் தாய். அன்பு மகனே மகளே, என் தாயைப் போல் நீங்களும் பயணிப்பீர்களா உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் இறை சித்தத்தை நிறைவேற்ற? ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார். அந்த துன்பங்களுக்கு பின் மனுகுலத்தின் மீட்பிலிருந்து எங்கள் துன்பங்களிலும் நன்மை உண்டு என உணர்ந்து அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் பரிந்துரையிலும் நாங்கள் மனந்தவறாமல் வாழ அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. உடலின் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சீரேனே ஊரைச் சேர்ந்த சீமோனை இழுத்து வந்து என் சிலுவையை சுமக்க வைத்தனர். சிறிது நேரம் என் சுமையை தாங்கிய சீமோனை நன்றியுடன் நோக்கினேன். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவி காலம் உள்ளவரை
நிலைத்திருக்கும். என் மகனே, மகளே, வறுமை, நோய், முதுமை, தனிமை என எத்தனை சுமைகளோடு மக்கள் வாழ்கின்றனர். பசித்தவனுக்கு உணவு, தாகமுற்றவனுக்கு தண்ணீர், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை என உதவிகள் நீயும் செய்வாயா? ஏனெனில் மிக சிறிய இவருக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. இரக்கம் மிகுந்த இயேசுவே, பிறருடைய இன்பங்களில் பங்கேற்காவிட்டாலும் துன்பங்களில் துணை நிற்கும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம்பதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கண்கள் பஞ்சடைந்து கால்கள் துவண்டு விட்டன. என்னால் பயன்பெற்றவர் பலர் கூட்டத்தில் இருப்பார்கள், ஒருவரும் உதவ முன்வரவில்லை. அதோ வீரர்களை உதறி தள்ளி வீரமங்கை வெரோனிகா ஓடோடி வருகின்றாள். காரி உழிந்ததாலும் இரத்தத்தாலும் கரையப்பட்ட என் முகத்தை தன் துண்டினால் துடைத்து ஆறுதல் வழங்குகிறாள். அவளுக்கு பரிசாக என் முகத்தை அத்துண்டிலே பதிய வைத்தேன். அவள் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். என் மகனே, மகளே, உனக்கும் நான் கோழையின் ஆவியை தரவில்லையே, தைரியத்தின் ஆவியையே தந்துள்ளேன். பிறர் துயர் துடைக்க என்னோடு பயணிப்பாயா? ஜெபம். வெரோனிகா அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. அக்கிரமத்துக்கு குரல் கொடுத்த அன்பு இயேசுவே, அக்கிரமங்களை தட்டி கேட்கும் தைரியத்தின் ஆவியை எங்களுக்கு நிறைவாய் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகை மீறீரே. சிந்தனை: மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். விழுதல் என்பது மண்ணுக்கே உள்ள பலவீனம். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மனிதனாய் சிலுவை சுமக்கும் நானும் 2ஆம் முறை தரையில் விழுந்தேன். சிலுவையின் பாரம் தோள்களை அழுத்த நலிந்த நிலையில் நான் விழுந்தேன். காண்போர் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலை என் நிலை. இதோ எழுந்து என் லட்சிய பயணத்தை தொடர்கின்றேன். பொறுமையோடு சிலுவையை தொடர்ந்து சுமந்ததால் சிலுவை லட்சியத்தை வென்றெடுக்கும் பொறுமையின் சின்னமாய் மாறுகிறது. என் மகனே, மகளே, விழுதலை குறித்து நீயும் மனம் சோர்ந்து போகக்கூடாது. விழுகின்ற போதெல்லாம் இடர்பாடுகளை பொறுமையுடன் ஏற்று எழுந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். தொடர்ந்து பயணிப்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவழ்ந்து விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. பொறுமையை வாழ்வாக்கிய இறைவா, நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சரிவுகளையெல்லாம் உம்மை போல் பொறுமையோடு ஏற்று தூய ஆவியின் தூண்டுதலான எழுதலுக்கு செவிசாய்த்து நிறை உண்மையை நோக்கி நடக்கவும் சிலுவையின் பண்பான பொறுமையில் வளர்ந்தோங்கவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை: அறிவினால் இயக்கப்படும் மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதன் எப்போதுமே நிறைவற்ற நிலையில்தான் இருக்கிறான். அவ்வாறு நிறைவற்ற நிலையில் உள்ள மனிதர்களின் ஆறுதல் எனக்கு தேவைப்படவில்லை. ஏனெனில் அதே மனிதன்தான் என்னை போற்றியும் தூற்றியும் சிலுவை மரணத்திற்கு கையளித்தது. மனித உணர்வு சார்ந்த ஆறுதலில் பயனில்லை என உணர்ந்த நான் அமைதியோடு எருசலேம் பெண்களுக்கு கூறியது: உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அங்கேதான் சிலுவை அமைதியின் சின்னமாய் மாறியது. ஜெபம். அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, உம்மை போல் நாங்களும் பிறரின் உணர்வுகளை அமைதி கொண்டு மதிக்கவும் மனித உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இருக்க சிலுவையின் பண்பாகிய அமைதி என்னும் பண்பில் வளரவும் அருள் தாரும். அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல் மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடமை நொந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. நான் மீண்டும் மீண்டும் தளர்ந்து விழுதலும் எழுதலும் உனக்கு என்ன சொல்கிறது? மனித நிலை என்னை உள்ளம் சோர்வுற செய்து மண்ணில் சாய்த்தது. எழுந்து நடக்க என் உடலில் எந்த சக்தியும் இல்லை. ஆனாலும் எழுகின்றேன். தந்தை மீதும் உன் மீதும் கொண்ட அன்பினால் எழுகின்றேன். மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற உறுதியடைந்து எழுதுகின்றேன். இன்னும் சிறிது தூரத்தில் கல்வாரியின் உச்சியை அடைந்து விடுவேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்ச்சிகளோடு எழுந்து மீண்டும் நடந்ததால் சிலுவை மகிழ்ச்சியின் சின்னமாய் மாறியது. ஜெபம். எங்களை நிபந்தனையற்ற முறையில் மகிழ்ச்சியோடு அன்பு செய்யும் இறைவா, விடுதலை குறித்து வைராக்கியம் அடையாமல் உமது அன்பு எங்களுள் இருப்பதை உணர்ந்து வலிமை பற்றி எழுந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை விண்ணகம் நோக்கி தொடர சிலுவையின் பண்பாகிய மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மாடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். உலகை மீட்டீரே. சிந்தனை. விழுந்தும் எழுந்தும் கல்வாரி மலையை அடைந்து விட்டேன். காயங்களோடு ஒட்டி காய்ந்த என் ஆடைகளை உரித்து இழுக்கின்றனர். சதைகள் கிழிந்து இரத்தம் பெருக்கெடுக்கிறது. அன்பு, கருணை, இரக்கம் என்னும் ஆடைகளை உலகிற்கு அளித்த நான் இன்று ஆடையின்றி அவமான சின்னமாய் நிற்கின்றேன். என் ஆடையை சீட்டு போட்டு பிரித்து கொள்கிறார்கள். என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம். அந்த ஆலயத்தை மாசுபடாமல் காப்பீர்களா? உடுக்க ஆடையில்லா ஏழை ஆடையின்மையை அவமானமாக கருதுவதில்லை. மனநோயாளி தான் துன்புறுத்தப்படுவதையோ, காரி உமிழப்படுவதையோ, கேலி செய்யப்படுவதையோ
அவமானமாக கருதுவதில்லை. அதுபோல நானும் இந்த உச்சக்கட்ட அவமானத்தை ஒரு ஏழையைப் போல், ஒரு நோயாளியைப் போல் ஏற்று மனுக்குலத்தை காத்தேன். சீடத்துவ வாழ்வில் அவமானங்களையும் கேலி பேச்சுகளையும் கொள்கையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் மகனே, மகளே, என் சீடனாக வாழ அவமானங்களை ஏற்று என்னுடன் பயணிப்பாயா? ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவமானப்படுத்தப்படுபவர்களுக்கு விண்ணகத்தில் பெருமையும் மதிப்பும் உண்டு என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றீர். வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அவமானங்களை சிலுவையின் பண்பை கொண்டு தாங்கிக் கொள்ள அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. மகனே, மகளே, இதோ உன் பாவங்களையெல்லாம் சிலுவை வடிவில் கல்வாரி உச்சுவரை சுமந்து வந்திருக்கின்றேன். இந்த பயணத்தில் நான் கற்றுத்தந்த தூய இயல்புகளான நம்பிக்கை, அன்பு, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி, இவை யாவற்றையும் நீ வாழ்வாக்குவாயா? என் கைகளையும் கால்களையும் சிலுவையில் வைத்து ஆணிகளால் துளைக்கப்பட்டதால் உன் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்தும் என் உடலுக்குள் பாய்ந்திருக்கின்றன. இப்போது சிலுவை என்ற அவமான சின்னம் புனிதமான விடுதலையின் சின்னமாக, மீட்பின் கருவியாக, அன்பின் சின்னமாக மாறியிருக்கிறது. சிலுவையை உன் வாழ்வின் திறவுகோலாக பயன்படுத்திக்கொள். ஏனெனில் சிலுவை வழியாக நான் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றேன். சிலுவையில் என் இரத்தத்தை உன் விடுதலைக்கு விலையாக கொடுத்திருக்கின்றேன். என் அன்பை உணர்ந்து என் சீடனாய் பயணிப்பாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உம் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள். உம் திருக்காயங்களால் நீர் எங்கள் காயங்களை குணமாக்கினீர். நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம். அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை விட்டு பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு எனக்காக இறைவா,
12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. தாகத்தால் தவித்து தண்ணீர் கேட்கின்றேன். புளித்த திராட்சை ரசம் தருகின்றனர். மற்றவர்களை காப்பாற்றினேனே, இப்போது தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என ஏளனமாய் கூக்குரல் இடுகின்றனர். ஒரு கள்வன், நீ மெசியாதானே, உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்று என்கிறான். மற்றவன், குற்றம் செய்யாத இவரை ஏன் பழிக்கின்றாய் என கடிந்து, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று கூறுகிறான். வேதனை தாங்க முடியவில்லை. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தை இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று. ஜெபம். வானம் இருள, கோயில் திரை சீலை கிழிய, இயேசுவின் தலை சாய்ந்து விட்டது. எமக்காக பிறந்து வாழ்ந்து மரித்த இயேசுவே, உலகம், உடல், அலகை ஆகியவற்றை எதிர்த்து நிற்க ஆற்றல் தாரும். எங்கள் மரண வேளையில் இரக்கமாயிரும். விண்ணுலகில் உம்மோடு வாழ வரம் தாரும். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறது என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. கல்வாரி சிகரமதில் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில், கல்வாரி சிகரமதில் உயருற்று துடித்தார் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. பெற்ற தாயின் மடியிலே சடலமாய் கிடக்கிறார் இயேசு. நிலவாய் ஒளிர்ந்த திருமுகம் எங்கே? கருணை மலை பொழியும் கண்கள் எங்கே? ஏழைகளை அரவணைத்த கரங்கள் ஓய்ந்து விட்டதா? அன்னை மரியாவின்
7வது வியாகுலம் அரங்கேறிவிட்டது. வாழ்க்கையில் நான் தந்தையின் விருப்பப்படி பிறர் நலத்தில் அக்கறை கொண்டே வாழ்ந்தேன். அப்படி என் அன்பினால் நன்மை அடைந்தவர்கள் என்னை சிலுவையிலிருந்து இறக்கி என் தாயின் மடியில் கிடத்தினர். உன்னை போல உன் அயலனையும் நேசி என்பதே என் அடக்கத்திற்கு முன் நான் உனக்கு கூறும் செய்தி. ஜெபம். வியாகுல மாதாவே, எங்கள் மூதாதையர் செய்த பாவங்களுக்காகவும் நாங்கள் செய்யும் பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். நாங்கள் பாவக்குழியில் விழாதிருக்க உமது திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். அன்பு இயேசுவே, அன்னை மரியை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொரியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொரியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிந்தனை. இயேசுவின் சீடர்களாயிருந்த யோசேப்பும் நிக்கதேமு என்பவரும் தூய வெள்ளை துணியால் இயேசுவின் உடலை சுற்றி நறுமண பொருட்களை தூவி அருகே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து மூடி சென்றனர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று தன் மனித வாழ்க்கையை முடித்துவிட்டார். மகனே, மகளே, இருள் வாழ்வில் இருந்து அருள் வாழ்விற்கு உன்னை மீட்டெடுக்கவே மனிதனாய் பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் அன்றாடம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று கூறினேன். எனவே மகளே, மகனே, சிலுவை ஒரு சுமை அல்ல, அது உன் வாழ்க்கை. உனக்கு வாழ்வு கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி, நிம்மதி. பாவத்திலிருந்து என்னோடு இருந்த நீ புத்துயிர் பெற்று என்னோடு உயிர்த்தெழு. ஜெபம். எங்களுக்காக உயிரை கொடுத்த நல்ல ஆயனே, அயலாரை அன்பு செய்ய உள்ளத்தை தாரும். அனாதைகள், நோயுற்றோர், துயருற்றோரை தேடி சென்று கரம் நீட்டும் உறுதியை தாரும். உலக மாயைகளில் நிம்மதி தேடாமல் உம் வார்த்தைகளில் தேட வரம் தாரும். நிலையில்லா இவ்வுலகை நாடாமல் நித்திய வாழ்வை நாடி செல்ல அருள் புரியும். அன்பு இயேசுவே, உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை. நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம். பாவத்திற்கு இறந்தோம். ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல் எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர். யாம் பெற்ற வாழ்வு இவ்வையக பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
ஆனால் அவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வசிக்க ஆசிக்கிறார். நம் வழியாய் இவ்வுலகில் வலம் வர நன்மைகள் செய்ய விரும்புகிறார். கிறிஸ்துவள் என்பதை பிரித்து பார்க்கும்போது கிறிஸ்து அவன் என்றும் கிறிஸ்து அவள் என்றும் பிறர் நம்மை அடையாளம் காணும் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். சிலுவை பண்புகளான நம்பிக்கை, அன்பு, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு, பொறுமை, அமைதி மற்றும் மகிழ்ச்சி இவை யாவற்றையும் தரித்து இயேசு நமக்கு காண்பித்த லட்சிய பாதையில் விண்ணகம் நோக்கி தொடர்வோம். நம் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டுள்ள தனித்துவமான சீடத்துவ பணி யாதென தெளிந்து அறிந்து இறை இரக்கத்தை பெற்று செவ்வனே செய்து முடிப்போம். மேற்போக்கான வாழ்க்கையை தவிர்த்து லட்சிய பாதையில் நடந்து இறுதி கோப்பையான விண்ணகம் நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். தந்தை, மகன், தூய ஆவிக்கு மகிமை சேர்ப்போம். ஆமேன். Please kneel. Everyone please kneel. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் மேலும் எங்கள் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உத்திரிக்கிறிஸ்தலம் ஆன்மாக்களுக்காகவும் பரிசுத்த பாப்பானவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை வெற்றி தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.